என்ன அவரு தெரியலையே. ஒன்லி ஃபாரின் லைவ் தான் போவாரு. என்ன கோல்ட்? என்ன ஒரே கத்தி அருவாலாம் வருது? அதானே. ம். நான் தான் கோல்டு. தங்கராஜா. ஓ! அவரு கத்தி கோல்டு காமிச்சோன்னு ப்ரோ. ஒரு ஆடு காமிக்கிறாரு. ரைட். பிரியாணி. நாளைக்கு சண்டே ம். இல்லையா? அதனால சிம்பாலிக்கா ஆட ஓ! போட்டு விடுறாரு. அவரு கத்தி காமிக்கிறாரு, இவரு ஆடு காமிக்கிறாரு. நாளைக்கு பிரியாணி போட்டுருவோம். 3 ஆடு வேற குடுக்குறாரு. நம்ம ராமகிருஷ்ணன் தம்பி. வயசு ப்ரோ மேல யாரு? அது தெரியலையா? நம்ம ராஜா அண்ணா இருக்காங்க. ராஜா அண்ணா பேஸ் காட்ட மாட்டீங்களோ? அவர் பாரு அவங்களுக்கு நம்ம தெரியலையா? ஃபேஸ்ல நம்ம வயசான காலத்துல நம்ம ஃபேஸ் காமிக்கிறதுக்கு. என்ன வாய்ஸ் கேட்டா போதாதா? வாய் மட்டும் தான் வேலை செய்யுது இந்த வயசுல. ஆடு வெட்ட கத்தி அனுப்புகிறார். எனக்கு யாருன்னு தெரியல. ராமு நாளைக்கு பிரியாணி போடலாமா? கண்டிப்பா. எனக்கும் ஒரு பார்சல். கோல்ட் கிங் ம். தங்கராஜா. ராஜா அண்ணா மேல இருக்காங்க. ராஜா அண்ணா இருக்காங்க. ராஜா அண்ணா. ஜிஜி பிரதர் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா. ஜிஜி பிரதர் கோயில்பட்டி. உங்களை எல்லா எவ்வளையும் பாக்குறேன். நீங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றீங்க. உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஜிஜி பிரதர் நீங்க எல்லா லைவுக்கும் போய் சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த வயசுலயும் 67 வயசுலயும் போயிட்டு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப பிடிக்குது. யாருக்கு 67 வயசு? ஜிஜி ஐயாவா? நான் கூட கோல்டுக்கு தான் 67 அவருக்கு வயசுன்னு 67 நினைச்சேன். வயசு ஆகுதுமா. வயசுமா. இல்ல அவரு இல்ல நம்ம என்னோட பெரியவரு. ஐயாவுக்கு தெரியும். ஜிஜி மோகன் ஐயாவுக்கு தெரியும். நான் கூட என்னோட 5 வயசு பெரியவர் அவரு. நான் கோல்டு கிங்க்கு போலன்னு நினைச்சிட்டேன். இல்ல இவரு ஜிஜி அண்ணா வந்து என்னோட பெரியவர். ஆமா. அவர் ஐயா 67 வயசு தெரியும். ஆகுது. கோயில்பட்டி. ஐயா அவரு தெரியும். எல்லா லைவுக்கும் போய் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாரு. ஒரு நாளைக்கு 60 லைவ் போறாங்களா அவங்க. ஆமா. அவரு நல்ல மனுஷன். அவரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல வேற என்ன மாதிரி தான். அவரு என்னோட கொஞ்சம் பெரியவரு. நல்ல மனுஷன் அவரு. அவரு லைஃப் தான் போக முடியல. அது டைம் எனக்கு எல்லாம் ஒரே டைம்ல போட்டா எப்படிமா போக முடியும் வயசுமா? எல்லா ஆமா. லைவுக்கும் ஒரே டைம் எல்லாரும் ஒரே டைம்ல போடுறாங்க. எப்படி போக முடியும்? எல்லாரும் அத பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க ராஜா அண்ணா. அந்த 7 மணி டயம், மத்தியானம் 1 மணி டயம், நைட்டு 10 மணி டயமும் பிக்கப் பண்ணிட்டாங்க. ஆமா. நமக்கு நான் இவரு நம்ம பஞ்சாயத்து தம்பி லைவுக்கும் போனோம். அவரையும் பார்க்கணும். அப்புறம் அதுக்குள்ள அதே டைம்ல வந்து நிறைய பேர் போடுறாங்க. எப்படி போக முடியும்? அந்த டைம் தான் வீவ்ஸ் போகுதுன்னு நினைச்சிட்டு அதுலயே அதுல பண்றாங்க. ரைட். எல்லாரையும் போய் சப்போர்ட் பண்ணணும். அவரு மோகன் சார் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றாரு. அவரு டக்குன்னு எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துரு. ஆமா. உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். டெய்லி 60 லைவ் போறதெல்லாம் சொல்றாங்க. நான் வீட்ல சும்மா தானம்மா இருக்கேன். அதான் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஆமா. அவரு லைவ் இன்னொரு லைவ்ல போட்டு இன்னொரு லைவுக்கு வருவாரு. அந்த இன்னொரு ஐடியில வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாரு அவரு. ஆமா. மோகன் 2 ஐடி வச்சிருக்காங்க. அதுவும் போக அவர் லைவுக்கு யாரும் வரமாட்டாங்க. என்கிட்ட எல்லாம் வந்து சொல்லுவாங்க. என் லைவ் ஓடுது. என் லைவுக்கு வராதவங்களுக்குலாம் நான் டூ அப்படிம்பாரு. ஆமா. அது பார்த்தேன். வேற ராமு அதுதான் உலகம். அதனால தான் ராமு நான் எப்பவும் கெட்டவனாவே இருக்கிறது. அடேங்கப்பா! கோல்டு ப்ரோ நீங்க நல்லவர் என்று யாரும் சொல்லவில்லை. அதென்ன ராம் அப்படி சொல்லிட்டீங்க? ஹாய் வைசி சிஸ்டர் வணக்கம். ஏன் வர்ஷினி வாடா. ஆளையே பார்க்க முடியலடா. நலமாடா. ராமு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளாவது சொல்லுவோம். கோல்டு அமைதியா இருக்கு. ஹாய் குட் ஈவினிங். குட் ஈவினிங். வாங்க. வர்ஷினி வணக்கம்மா வணக்கம். உங்க பக்கத்துல இருக்கிறது யாரு? ராஜா அண்ணா இருக்காங்க. ராஜா அண்ணா இருக்காங்க. இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் கிருஷ்ணா வணக்கம். சாப்பிட்டியா? கிருஷ்ணா வணக்கம். மாலை வணக்கம். ரோஸ் மில்க் சாப்பிடுங்க. இந்த கிளைமேட்டுக்கு ரோஸ் மில்க் சாப்பிடுங்க. வணக்கம். நாகமுத்து சொல்றாரு. கோல்ட் ப்ரோ நீங்களும் நானும் நல்லவர் போதுமா அப்படின்னு கேக்குறாரு ராமகிருஷ்ணன்.